குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இஞ்சி சுக்கு வச்சு ஒரு மிட்டாய் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா இஞ்சி, சுக்கு, துளசி அண்ட் கற்பூரவள்ளி இலை, மண்டபலம். இதுதான் தேவையான பொருட்கள். இஞ்சி, துளசி, கற்பூரவள்ளி மூணையும் என்ன பண்ணிக்கிறணும், நம்ம சாறு எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுக்கிறணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதை சேர்க்குறதுக்கு முன்னாடி லைட்டாக பாத்திரத்தில் லைட்டாக 1/4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம். அது லைட்டாக சூடேறட்டும். சூடேறினதுக்கப்புறமா சுக்கோடு சேர்த்து லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். அப்போ தான் அது மிட்டாய் பதத்துக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு மண்டவெல்லம் கொஞ்சம் பனங்கள் கண்டு நான் சேர்த்துருக்கேன். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மண்டவெல்லமே போதுமானது. ஓகே, அதை கிளறி விட்டுகிட்டே இருந்தோன்னா அது என்னது மெல்ட் ஆகி அப்படியேவும் மிட்டாய் பதத்துக்கு வந்துடும். இப்போ ஓகே, மிட்டாய் பதத்துக்கு வந்துருச்சு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் ஒரு மிட்டாய் பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ பாத்திரத்தில் லைட்டாக நல்லெண்ணெய் தடவிட்டு நம்ம அதை எடுத்து மிட்டாய் ஷேப்புக்கு வச்சுக்கலாம். இதை குச்சி வச்சும் நம்ம வச்சுக்கலாம். அடியில் ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சு அது மேலேயும் வச்சுக்கலாம், இல்லை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வீடியோ போடலாம் நெக்ஸ்ட்டு அடுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு லைக் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சின்ன குழந்தைங்களுக்கு நைட்டில் கொடுக்கலாம், நல்லது.